சுயமரியாதை இயக்கம் தோன்றி 100 ஆண்டு கண்டிருக்கிறது. ஒரு நூற்றாண்டு இயக்கமாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிடுகிறது. இந்த இயக்கம் தோன்றாமல் இருந்திருந்தால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திலேயே நீடித்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது அச்சமாக இருக்கிறது. சுயமரியாதை இயக்கம் தோன்றியதால் தான் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு தந்தை பெரியார் வெளியேறி வந்து இந்த இயக்கத்தை உருவாக்கியதால் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கையிலே அமர முடிந்திருக்கிறது. திருமாவளவன் ஒரு இயக்கத்தின் தலைவராக மட்டுமின்றி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உங்களின் பிரதிநிதியாக பேச முடிகிறது. இந்த மாற்றங்கள் தந்தை பெரியார் எடுத்த அந்த முடிவால் நேர்ந்திருக்கிற விளைவுகள் என்பதை நாம் வரலாற்று பின்னணியோடு பொருத்தி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வகுப்புவாரி உரிமை குறித்த தீர்மானங்களை அன்றைய காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தியவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்ததோடு மட்டுமில்லாமல் இதே செங்கல்பட்டில் நடைபெற்ற திருவிக தலைமையிலான மாநாட்டில் பெரியார் முன்மொழிந்த வகுப்புவாரி உரிமை தீர்மானத்தை தோற்கடித்தார்கள். அதுதான் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து பெரியார் வெளியேறுவதற்கு மிக முக்கியமான முதன்மையான காரணியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றில் அறிகிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம். வகுப்புவாரி உரிமை என்பது சமூக நீதி உரிமை. பிராமணர்களே அந்த காலத்தில் எல்லா துறைகளிலும் எல்லா தளங்களிலும் நிறைந்திருந்தார்கள், ஆதிக்கம் செலுத்தினார்கள், ஆக்கிரமித்திருந்தார்கள். இந்த நிலையில பிராமணர் விளக்கம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் என்கிற ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தியல் அன்றைக்கு நீதி கட்சியை தொடங்கிய தலைவர்களிடையே மலர்ந்திருந்த காலம். பெரியார் அப்போது நீதி கட்சியிலே இல்லை. ஆனால் நீதி கட்சி அப்போதே அனைத்து துறைகளிலும் பார்ப்பனர்களே மேலோங்கி இருக்கிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், ஆக்கிரமித்திருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதார் யாரும் கல்வியை பெற முடியவில்லை, அரசு பணிகளில் அமர முடியவில்லை, வழக்கறிஞர்களாக கூட மாற முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பார்ப்பனர் அல்லாதார் என்கிற கருத்தியல் முகிழ்த்த காலம் 1915-16 இந்த காலகட்டம். அப்படி உருவான அந்த இயக்கம் நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாதார் என்கிற ஒரு சிந்தனையை மக்களிடையே வளர்த்தது. அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில பார்ப்பனர் அல்லாதார் என்கிற சிந்தனை பெரிதாக தலைதூக்கவில்லை. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பாகுபாட்டை தான் அப்போதும் உயர்த்தி பிடித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாத்மா ஜோதிபா பூலே, அவரை தொடர்ந்து பல தலைவர்கள், பின்னர் பெரியாருடைய சமகாலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் அந்த மண்ணிலே தோன்றிய போதும் இந்த மண்ணில் பிராமின் நான் பிராமின் என்று 2 வருட வகுப்பாக மக்களை பிரித்து அணிதிரட்டக்கூடிய, அமைப்பாக்கக்கூடிய, கூர்மைப்படுத்தக்கூடிய பணிகள் தீவிரமடைந்திருந்த காலம்.
பெரியார் இங்கே காங்கிரஸ் கட்சியில் இருந்த போது புரட்சியாளர் அம்பேத்கர் அயல்நாடுகளில் பல்கலைக்கழக மாணவராக படித்துக் கொண்டிருந்த காலம், அவர் மாணவராக இருந்த காலம். நீதி கட்சி உருவாக்கிய அந்த அரசியல், அந்த கருத்தியல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறிய தந்தை பெரியாரின் கவனத்தை ஈர்த்தது. அவர் குடியரசு என்கிற ஏட்டை தொடங்கிய நாள் தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு கூறுகின்றன. மே மாதம் 2ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு குடியரசு முதலில் வெளியே வந்த போது சாதிகள் இல்லையடி பாப்பா என்கிற பாரதியாருடைய பாடலோடு தான் அது வெளிவந்தது. மனு தர்மத்திற்கு எதிரான முழக்கங்களை கொண்டுதான் அது வெளிவந்தது. சாதி ஒழிப்பு சிந்தனை, மனு தர்மத்திற்கு எதிரான சிந்தனை, அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படை கருத்தியலாக முகழ்ந்தது. குடியரசு ஏடு தொடங்கிய நாள் தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் 2025 நூற்றாண்டு என்று இன்றைக்கு திராவிடர் கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகம் எப்படி உருவானது? நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்த ஒரு இயக்கம் தான் திராவிடர் கழகம். பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் நீதி கட்சி தலைவர்களோடு உறவாடி கொண்டிருந்தார், அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். தேர்தல் அரசியலில் அவர்கள் வீழ்ச்சியடைந்த நிலையில சுவந்துவிடக் கூடாது என்று அவர்களை தாங்கி பிடித்தார். நீதி கட்சி துவண்டுவிடக் கூடாது. 6 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த கட்சி பிறகு தோற்று போனது. காங்கிரஸ் வென்றாலும் அவர்களால் ஆட்சியை அமைக்க முடியாத நிலையில சில மாதங்கள் கழித்து ராஜாஜி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார் 1937. இதெல்லாம் வரலாற்றில் நாம் காண கிடைக்கிற, நமக்கு கிடைக்கிற குறிப்புகள். அப்படிப்பட்ட காலத்தில் நீதி கட்சி துவண்டுவிடக் கூடாது என்று அதை தாங்கி பிடித்து அதை ஊக்கப்படுத்தியவர். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கேற்று சிறையில் இருந்த போது நீதி கட்சியின் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுயமரியாதை இயக்கம் கண்ட தலைவர் தந்தை பெரியார் நீதி கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்று ஒரே நேரத்தில் நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் தலைவராக இருந்து பாடாற்றியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அந்த இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அல்லது முதன்மை கோட்பாடு என்பது சமூக நீதி என்பதாகத்தான் இருந்தது. சமத்துவத்திற்கான அடித்தளம் சமூக நீதி. மனுதர்மத்தின் பெயரால் மன்னர் ஆட்சி காலத்தில் இங்கு நிலைநிறுத்தப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பு பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நிலைநிறுத்தி இருக்கிறது. அவெல்லாம் பெருமையோடு பேசுகிற மா மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் தான். தமிழை தூக்கி எறிந்து விட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி கருவறையிலே வைத்தார்கள். உள்ளூர் வள்ளுவ பண்டாரங்களை தூக்கி எறிந்து விட்டு ஐயங்கார்களை கொண்டு வந்து வைத்தார்கள். வேள்விகளை நடத்துவதிலும் யாகங்களை நடத்துவதிலும் ஆர்வம் கொண்டார்கள். சமஸ்கிருதம் தேவபாஷை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை கடவுளின் விதி என்று நம்பினார்கள்.